GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தெற்கு காந்தி கிராமம் அமர்ஜோதி 3வது தெருவில் நீண்ட காலமாக பயனற்று இருந்த அதிக கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றும் பணி நடைபெற்றது. இப்பணியின் போது எதிர்பாராதமாக தொட்டி அருகில் உள்ள வீடு மீது சாய்ந்து விழுந்ததால் வீடு பலத்த சேதமடைந்தது. இச்சம்பவத்தின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மாநகராட்சி நிர்வாகம் இத்தொட்டியை அகற்றிவிட்டு அங்கு அரசு சார்பில் கட்டடம் கட்ட முடிவு செய்திருந்தது. இதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாநகராட்சி ஊழியர்கள் தொட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மாலை நேரத்தில் முழுவீச்சில் பணி நடந்தபோது திடீரென தொட்டி சாய்ந்து அருகில் உள்ள மீரா விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் பக்கவாட்டு பகுதி மீது விழுந்தது. இதனால் வீடு முற்றிலும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வீட்டு உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். தொட்டி அகற்றும் பணி குறித்து தமக்கு எந்த முன்னறிவிப்பும் தரப்படவில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். வீடு சேதமடைந்ததால் சுமார் ₹15 லட்சம் செலவாகும் என்றும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இல்லையெனில் வழக்கு தொடர்வேன் என்றும் தெரிவித்தார். அப்பகுதி கவுன்சிலரிடம் ஏற்கனவே முறையிட்டுள்ளதாகவும் கூறினார். பொதுமக்கள் தரப்பில் அரசு கட்டடங்களை இடிக்கும் போது பொதுவாக தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் இங்கு எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் பணி நடத்தப்பட்டதால் தான் விபத்து நடந்தது என்று விமர்சனம் எழுந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அதிர்ஷ்டம் என்று அவர்கள் தெரிவித்தனர். மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்யவில்லை என்றும் உரிமையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பணி மாநகராட்சி அனுமதியின்றி நடத்தப்பட்டது என தெரிய வந்துள்ளதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் சுதா அறிவித்துள்ளார். இச்சம்பவம் கரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி பணிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.